ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 18 வசனம் கூட வாசிக்க கேட்போம். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்கு செய்து படைத்து அதை உருவேற்றப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. வானங்களை ஆண்ட சிருஷ்டித்தார், பூமியை ஆண்டு சிருஷ்டித்தார். ஏன் பூமியை ஆண்ட சிருஷ்டித்தார்னா அது வெறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது குடியிருப்புக்காக தெய்வ பிள்ளைல அதில் மக்கள் வாழணும், அதில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் கர்த்தர் அதை செய்து படைத்து அதை உருவேற்றப்படுத்தின தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறாரு, நானே தேவனாகி கர்த்தர், வேறவர் இல்லை அப்படின்னு ஆண்டவங்க சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காமல் அது குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்க விட்டுருவாரா? கடந்த ஆண்டில் எதெல்லாம் வெறுமையாக இருந்துச்சோ கர்த்தர் இந்த ஆண்டில் எல்லாவற்றையும் நிரம்பி வெளியே பண்ண போகிறார். ஆமே. பாருங்கள், இந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருந்துச்சு. ஆதியாகவும் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக அந்த பூமியை கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கி அழகாக மரச்செடி புல் பூண்டுகளில் இயற்கைகளால் படைத்து, ஆமேன், இவ்வளோ அழகாக 5 நாட்கள் கர்த்தர் அதை உருவாக்குறல்லவா. 6ஆம் நாள் தன்னுடைய சாயலை போல இருக்கிற மனுஷனை உருவாக்கி அதை ஆண்டுக்குள்ளவும் அதை பராமரிக்கவும் அதை பாதுகாக்கவும் கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏவாளையும் உருவாக்கி தந்து இந்த பூமியை பராமரித்து பாதுகாக்க செய்தார் அல்லவா. அப்படியேப்பட்ட பூமியை சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குமானா உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நோக்கம் இல்லாமல் உலகத்தில் வரல, நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தின் உறவுகளால் பிறக்கப்பட்டவர்கள ஆண்டவரே உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை, ஒரு தேவ திட்டத்தை, ஒரு பர்பஸை வச்சிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, அதை மறந்து போகாதீங்க. என்னை குறித்து கடவுள் சித்தம் என்ன, நான் எதுக்கு உலகத்தில் இருக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. தேவ பிள்ளையில உங்களை குறித்து ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை கனப்படுத்துவார். ஆமே. இது 100% உண்மை. தேவ பிள்ளையில எவ்வளோ அழகாக சொல்லப்படுங்களே. நம்ம நன்கு அறிந்த சம்பவம், கானா ஒரு கல்யாணம். ஆமேன். அங்கே பாருங்களேன், அவன் யோவான் 2 அதிகாரத்தில் வாசிப்பேன் நான் சொல்லப்பட்டிருக்கோம், திடீர்னு திராட்சை ரசம் குறைப்பட்டு போயிடுது. அங்கே குறைப்பட்ட உடனே அங்கே மரியாளுக்களை விஷயம் வருகிறது. மரியாள் இயேசுக்களை சொல்கிறாங்க. இயேசு என்ன தெரியுமா செய்தார்? தேவப்பிள்ளையில் அந்த காலியாக வெறுமையாக இருந்த கற்சாடியில் தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. அது போய் மொண்டு போய் கொடுத்த உடனே திராட்சை ரசமாய் மாறுகிறது. வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம். தேவப்பிள்ளையில் அது ஜனங்கள் கால்களை கழுவும்படி பயன்படுத்த பார்த்த பாத்திரம், வெளியே இருக்கப்பட்ட பாத்திரம், அதில் தண்ணி கூட இல்லை, வெறுமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த வெறுமையான காலியான பாத்திரத்தை ஆண்டவர் தண்ணீரால் நிரப்பி திராட்சை ரசமாக மாற்றுவார்னா உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக நிச்சயமாக அவர் மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, தேவகுமாரன் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர். தெய்வ பிள்ளையில் அவ்வளோ பெரிய தேவகுமாரன் இங்கே வசனம் சொல்லப்படு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ செயலானார். ஏன் தெரியுமா? நீங்கள் என்ன ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் வெறுமையெல்லாம் நிரப்பப்படணும் என்பதற்காகவே அவர் வெறுமையானார். ஆமேன். அவர் மரித்து மண்ணோடு மண்ணா போயில்லை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகள் மூடப்பட்டு உள்ள பெண்ணங்கள் இருக்கும். ஆனால் இயேசுவின் கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் திறக்கப்பட்டு வெறுமையாக இருக்குது. அதில் இயேசு இல்லை, அவர் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வெறுமைகளை கர்த்தர் நிரப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காமல் அதில் குடியிருப்புக்காக சிருஷ்டித்து அதில் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீங்கன்னா பா, மக்களெல்லாம் ஆண்டவரே இவங்களெல்லாம் சிருஷ்டித்ததுக்கு உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவரே. எதெல்லாம் ஆண்டவரே எம்டியாக வெறுமையாக இருக்கோ, எந்த நன்மைகள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதோ இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டுங்கப்பா.
காலியான வெறுமையான அந்த கற்சாடையில் தண்ணீரை நிரப்பி சாதாரண தண்ணியை திராட்சரசமாக மாற்றுவீங்கண்ணா. இன்றைக்கி இவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், வெறுமைகள் மாறட்டும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் வெறுமையை நிறைவாக மாற்றிட்டார். தைரியமாக போங்க. God bless you.